ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதிரி பூக்கள் பாகம் 25. சத்யசிவம் கல்யாண மண்டபம் நிரம்பி வழித்தது. கல்யாண மண்டபத்தின் முகப்பில் சசி வெட்ஸ் அஞ்சலி என ரோஜா பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கல்யாண மண்டபத்தின் வாசலில் கார்களை நிறுத்த இடமில்லை. அவ்வளவு நெரிசல். கோட் சூட் அணிந்த விஐபிக்களும் தங்கச் சுரங்கங்களாய் மாறியிருந்த பெண்களும் கைகளில் பரிசு பொருள் அடங்கிய கலர் காகிதம் சுற்றிய அட்டைப்பெட்டிகளோடு மண்டபத்துள் நுழைந்து கொண்டிருந்தார்கள். அஞ்சலியும் சசிகுமாரும் மணமேடையில் அமர்ந்திருந்தார்கள். முகூர்த்தத்திற்கு முந்தைய சம்பிரதாய சடங்குகள் நடந்து கொண்டிருந்தன. மணமேடைக்கு அருகில் நின்றிருந்த பெண்கள் கூட்டத்தோடு கூட்டமாக தானும் ஒருத்தியாய் நின்றிருந்தாள் பவித்ரா. அந்த கல்யாண மண்டபத்தின் கீழ் ஃப்ளோரில் டிஃபன் பரிமாறப்படும் ஹால் இருந்தது. நடு ஃப்ளோரில் மணமேடை இருந்தது. மேல் ஃப்ளோரில் கல்யாணத்துக்கு வந்திருந்த உறவினர்கள் தங்குவதற்காக அறைகள் இருந்தன. எந்த சந்தோஷத்திலும் பங்கு கொள்ளாமல், யார் கண்களிலும் படாமல் அங்கே இருந்த அறையொன்றில் கவலையும் பயமும் அமர்ந்திருந்தாள் பானுமதி. எல்லோரும் டிஃபன் பரிமாறுகிற இடத்தில் மணமேடையிலிருந்து ஃப்ளோரிலும் இருந்தபடியால் அங்கே பானுமதி தவிர வேறு யாரும் இல்லை. நேற்றிலிருந்தே பானுமதியை கண்கொத்தி பாம்பாய் நோட்டம் விட்டு குறிந்த பரந்தாமன் அவள் தனித்து இருப்பதை அறிந்து கொண்டு மேல் ஃப்ளோருக்கு வந்தார். பானு அரை வாசலில் நிழலாடியது. நிமிர்ந்து பார்த்தால் பானுமதி. பரந்தாமனை கண்டதும் அவளுடைய முகம் வெளிரியது. அன்னைக்கு என்கிட்ட சொன்னதெல்லாம் மறந்துடுச்சா பானு? இன்னும் உனக்கு இங்க என்ன வேலை? எழுந்து யார் கண்ணிலும் படாம வெளியே போய்கிட்டே இரு. ஒரு சமூக விரோதியை பார்ப்பது போல் அவளை பார்த்தார். அறைக்குள் புகுந்து அறையின் கதவை ஒரு கழுத்து சாத்தி விட்டு ஏளனமாய் சிரித்தார். நான் போக மாட்டேன்னு சொல்லலையே, போயிடுறேன். சசி என் மகன். சசி அஞ்சலியோட கழுத்துல தாலி கட்டுற காட்சியை கூட்டத்தோட கூட்டமா ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு போயிடுறேன். தயவு பண்ணி இதுக்கு நீங்க அனுமதிக்கணும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க காலை வேணும்னாலும் விழறேன்.